வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. பிள்ளையார்பட்டிங்கிறது இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையிலே அமைந்த ஒரு வில்லேஜுங்க இது. அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் எல்லாமே இந்த பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 1200 சதுரடி மனையில் பார்த்திங்கன்னா ஒரு 1650 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. விலை 82 லட்சம் ரூபாங்க. ஒரு 80% லோன் வாங்கிக்கலாம். நிறைய பேர் இந்த 3 பெட்ரூமில் வீடு கேட்டட் கம்யூனிட்டியில் எதுவும் இருக்கா, நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், நல்ல ஒரு லொக்கேஷன், ஒரு அமைதியான இடத்துல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது அநேகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு செடான் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. சேஃப்டி கிரில்லோடு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கதவு கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் ஃபினிஷ்டு கிரவுண்டு, அதாவது வந்து ஒயிட் வந்து இந்த டைல்ஸ் கொடுத்த பெரிய பெரிய டைல்ஸ் ஒட்டினா கிரவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கோடு வந்து ஒரு சீலிங் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா ஒரு அழகான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைமண்ட் கட்டில் நல்லா ஸ்பேசியஸான உங்களுக்கு ஹாலு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னலும் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. வெளிச்சமும் நல்லா கிடைக்கும். இது ஒன்றும் ஒரு 10:30 ஒரு 11:30 12 அந்த மாதிரி பெரிய ரூமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு பெட்ரூம் தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பெட்ரூம் வந்து நல்லா பெரிய பெட்ரூம் அமைஞ்சிருக்குது. 1200 சதுரடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடாகவே இது வந்து 1200 நல்லா ஹைட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 அடி குறையாமல் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோஃபும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டான ஒரு இதில் வந்து மெட்டீரியலில் தாங்க இந்த வார்ட்ரோஃபும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேரில் வரும்போது காட்டுறேன். பார்ட்டிஷன்லாம் நல்லா பண்ணி ஒரு பீரோ மாதிரி அந்த செட்டப் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஒர்த்தபுளான இந்த டிசைனிங் உள்ள ஒரு வார்ட்ரோஃபுங்க. அந்த 82 லட்சம் ரூபாய்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பில்டிங்லேயும் எவ்வளோ குவாலிட்டியாக காட்டணும், அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் நல்லா காட்டணுங்கிறத இந்த வீட்டில் வந்து நிறைய அதை வந்து காட்டியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பேசியஸான இடங்க அது. அந்த ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸான இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஃபினிஷ்டும் பாருங்கள். இந்த டாய்லெட்டில் எல்லாமே 7 அடி கொடுப்பாங்க. ஒரு ஃபுல் ஃபினிஷ்டே கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல் ஃபினிஷ்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு அதாவது நல்ல மெட்டீரியல் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனு வித் அந்த விண்டோவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷான விண்டோ கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஷவர் இருக்குது. கீசர் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த டோரும் நல்ல டோராக வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான டோராக. இது வந்து டைனிங் வித் கிச்சனுங்க. நிறைய பேர் டைனிங் வித் கிச்சன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டைனிங் வித் கிச்சன் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து அந்த வார்ட்ரோஃப்லேயே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெட்டீரியல் வந்து இதுவும் நல்லா வெயிட்டான மெட்டீரியலாக இருக்குங்க. ஒரு ஏனோதானம்லாம் செய்யலைங்க. நல்லா ஒர்த்தபுளாக வந்து எந்தளவுக்கு வாங்குகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதையும் ஒர்த்தபுளாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக பார்த்து செஞ்சுருக்காங்க எல்லா வேலையுமே. ஆமாம், இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னங்கிறது. இந்த மாதிரி எல்லா ட்ரேஸு எல்லாமே இதெல்லாம் விரும்புகிறாங்க. இந்த கிச்சனில் வரவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பனில் இருக்கக்கூடாது, எல்லாம் க்ளோஸாக தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதேமாதிரி கேஸ் கனெக்ஷன் நம்ம வெளியில் கொடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து டைனிங் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸும் நல்ல ஒரு குவாலிட்டியான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு ஒரு 10 அடி கொடுத்துருக்குறாங்க. பின்னாடியும் சேஃப்டி கிரில்லோடு இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா பின்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. பேக் சைடும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 3 அடி குறையாமல் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கேயும் ஒரு இது பைப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 சோக் பீட்னாவது மினிமம் இருந்திருக்கும் இருக்கிறது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டிக் டேங்கு, போரு எல்லாமே கனெக்டிவிட்டி இந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. வீடை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு வந்து இடங்கள் இருக்குங்க. வீடை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு இப்போ அப்படி இருந்தால் தாங்க வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் இப்போ அப்ரூவல்லே வந்திருக்குது. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இது சுவிட்சஸை பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ரூமுகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, கீசர் நம்ம வந்து எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கறதுனால எல்லாத்துக்குமே ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரிப்பர் ஆட் பண்ணியிருக்கிறாங்கங்க. அதாவது வந்து 3 பீஸ் லைனுக்கு உரிய ட்ரிப்பரையும் இதில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கிரானைட் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கைப்பிடி அமைச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெட்ரூமு. இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். ஹைட்டையும் பாருங்கள். அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே படி வச்ச இந்த டியூப்ளெக்ஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இதெல்லாம் வந்து ரொம்ப 10 அடி வந்து மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழ் ரூமில் எவ்வளோ 10 அடியோ அதே மாதிரி மேல் ரூமுங்க. இது வந்து பால்கனிங்க நமக்கு. இங்கேயும் சேஃப்டி கிரில்லோடு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது வரைக்கும் வந்து அவங்கள வந்து பாராட்டணும்.
ப்ளஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரூமுங்க இது. இப்போ வந்து என்னென்னா இதுக்கு இந்த ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11:30க்கு அந்த 12:30 அந்த ரேஞ்சில் வந்து எல்லாமே காமனாக ஒரே சைஸாக தாங்க இருக்குது. கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸான ரூமாக தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க. இது கொஞ்சம் வேலை படத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க. உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க, ஒரு காமன் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேக் டோரும் சேஃப்டி கிரில், அதாவது சேஃப்டி டோரோடு வந்து உங்களுக்கு பேக் டோர் அமைச்சிருக்கிறாங்க. கூலிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கைப்பிடி சுவரும் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி குறையாமல் வந்து கைப்பிடி சுவர் அமைச்சிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது மேலே வந்து போகிறதுக்கு ஸ்டீல் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. நல்ல இடங்க. விருப்பப்படுறவங்க வாங்க, இடத்த நேரில் பார்ப்போம். நன்றி.